எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து எனக்கு வந்ததே கிடையாது. அது ஒரு அதிசயம் தான் எனக்கு நடந்தது. அப்போ எங்கள் மாமா சொன்னார், எவ்வளோ உனக்கு சாமி வந்துச்சு அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்த்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னு சொன்னேன். ஆமாம், உனக்கு வந்து அருள் வந்துச்சு அப்படின்னு எங்கள் மாமா சொல்கிறாரு. இப்படி நானும் என் வீட்டுக்காரும் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ள எங்கள் கூட சேர்ந்து வருவாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க 2 பேர் பேசிட்டு வர்றாங்க. என்ன பேசிட்டு வர்றாங்கன்னா, இவங்க வந்து நம்ம இதுவரைக்கும் இவங்களை நம்ம பார்த்ததே கிடையாது, புதுசாக இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் 116வது பகுதியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 115வது பகுதியில் என்ன நான் சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத ஓரலாக பார்த்து வந்துடலாம். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பால் குடம் வந்து போய்கிட்டு இருக்கு. அம்மன் உருவான இடத்துல தான் அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடக்கும். அங்கே போய்கிட்டு இருக்கு. பால் குடத்தோட நாங்களும் போயிட்டுருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம், அதாவது 2 ஊர் 3 ஊர் தள்ளி தான் அங்கே போய் சேரணும். அது நாங்கள் ஒரு 1/4 மணி நேரம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிட்டோம். அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஃபைனலாக முடிச்சிருந்தேன். வாங்க, அது என்ன ட்விஸ்ட்டு அந்த இடத்துல நடந்துச்சுன்றத பார்க்கலாமா மக்களே? வாங்க மக்களே பார்க்கலாம். 116வது பகுதியை இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு 1/4 மணி நேரம், நான் சொல்கிற இடத்துல இருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு 1/4 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஓடை மாதிரி போகுது. எல்லாமே நடந்தான் போகிறாங்க. ஓடை மாதிரி போய் நம்ம மேடை ஏறுறோம். ஏறுற இடத்துல எனக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்குது. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் சாமின்றது எனக்கு வந்ததே கிடையாது மக்களே. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன, என் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு வைப்ரேஷனு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது என்னது, அது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்தது உடம்பு. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நான் வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிட்டேன் போல். அது எனக்கு தெரியல. சாமி ஆட ஆரம்பிச்சிட்டேன் போல். ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆடின உடனே அங்கே வந்து விபூதி வச்சுட்டாங்க. விபூதி வச்சு சாமியை வந்து இறக்கிட்டாங்க. சாமி மலை ஏறிடுச்சு அப்படி தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா இதாப்பா நான் சொன்ன ட்விஸ்ட்டு. சரின்னு சொல்லி அந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து எனக்கு வந்ததே கிடையாது. அது ஒரு அதிசயம்தான் எனக்கு நடந்தது. அப்போ எங்கள் மாமா சொன்னார், எவ்வளோ உனக்கு சாமி வந்துச்சு அப்படின்னு. ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்த்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சுங்கன்னு சொன்னேன். ஆமாம், உனக்கு வந்து அருள் வந்துச்சு அப்படின்னு எங்கள் மாமா சொல்கிறாரு. இப்படி நானும் என் வீட்டுக்காரும் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே எங்கள் கூட சேர்ந்து வருவாங்கல்ல, அதில் ஒருத்தவங்க 2 பேர் பேசிட்டு வர்றாங்க. என்ன பேசிட்டு வர்றாங்கன்னா, இவங்க வந்து நம்ம இதுவரைக்கும் இவங்களை நம்ம பார்த்ததே கிடையாது, புதுசாக இருக்காங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம சாமி வராது. அதாவது நம்ம சாமி வந்து புதுசாக வர்றவங்களுக்கு அருள் வராது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு வர்றாங்க. என் காதில் அது விழுகுது. எனக்கு நல்லா கேட்குது அவங்க சொல்கிறது. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வருத்தப்பட்டேன்னு தான் சொல்லணும். ஏன் நமக்கு இப்படி சொல்கிறாங்க? புதுசாக வர்றவங்களுக்கு இந்த சாமி வராதுன்னு சொல்கிறாங்க. நமக்கும் இது குலதெய்வம் தானே, இது என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன் மக்களே, எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டமாக இருந்துச்சு. அதை எப்படி நான் வெளிப்படுத்துறது, அவங்கள்ட்ட போய் நான் எப்படி கேட்குறது? ஏன்னா யாருமே எங்களுக்கு யாரையுமே தெரியல. முத வந்து போயிருக்கோம். இப்போ எங்கள் மாமனார் வந்து அவங்க அப்பா எல்லாருமே வந்து நாட்டாம வகையறான்னு சொல்லுவாங்க. நாட்டாம வகையறால உள்ளவங்களும் அந்த கோயிலில் வந்து முக்கியமானவங்க தான். முக்கியமானவங்க.
ஆனாலும் எங்கள் மாமனார் வந்து மொத்தம் 5 பேர். எங்கள் வீட்டுக்காரோட தாத்தாவுக்கு 2 சம்சாரம், 2 மனைவி, காலும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவங்களுக்கு சின்னவங்களுக்கு 2 பையனும், மூத்தவங்களுக்கு 3 பையனும், மொத்தம் 5 ஆம்பளை ஆளுங்க எங்கள் மாமனார் கூட பிறந்தவங்க. பொண்ணுங்க பார்த்திங்கன்னா 8 பேர், மொத்தம் 13 பேர். நல்ல வாழ்ந்த குடும்பம். வீடு வாசம் 1க்கு 2 வீடு வச்சு நல்லா வாழ்ந்த குடும்பம் எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா. இப்பயுமே அவங்க வீடெல்லாம் விற்றுட்டாங்க. ஆனால் அந்த வீடு வந்து இன்னும் இருக்குது, அருவிப்பட்டியில் இருக்குது. அது வந்து வேறவங்கள்ட்ட கை மாறிடுச்சு, அது வேறவங்கள்ட்ட விற்றாச்சு. அது மாதிரி நான் அந்த வீடை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பெரிய வீடு. அது மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க தான். கோயில்லையுமே நல்ல முக்கியமான ஒரு இடத்துல இருந்தவங்க தான். எங்களுடைய மாமனார் வந்து ஒருத்தர் தான் இருந்தார். நான் கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்தாங்க. மற்ற 4 பேருமே சின்ன சின்ன வயசுகளே இறந்துட்டாங்க. பெரிய மாமனார் 2 பேர், எங்கள் மாமனார், கடைசி மாமனார் 4 பேர். இப்படி இருக்கிற நிலவரத்தில் கோயில்களுக்கு போகவோ வரவோ அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. எங்கள் வீட்டுக்காரோட தாத்தாவும் இறந்துட்டாரா. கடைசியில் யார் என்ன அப்படின்றது எங்களை வந்து தெரியாமையே போச்சு. என்னே தெரியறத கூட விடுங்க, என் வீட்டுக்கார தெரியாமலே போயிடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்தனால இவங்களும் அப்பா கூட அட்டாச்மெண்ட்டு கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால எங்களை வந்து யாரோ ஒருத்தர், இவங்க யாரோ வந்திருக்காங்க போல், இந்த கோயிலுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ 3வது மனுஷர் வந்து கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. நம்ம சாமி இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு வராது அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க. அவங்கள போய் நான் கேட்க முடியுமா, சண்டை போட முடியுமா? நான் காதில் வாங்கிட்டு, சாமி எனக்கு வந்து எதுவும் தெரியல, எப்படி அந்த சாமியை கும்பிட்றதுன்னு கூட தெரியல, எந்த விவரமுமே தெரியல, ஆனால் எனக்கு அருள் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா போயிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கோயில் வந்துருச்சுப்பா. வந்த உடனே சொல்கிறாங்க, இதுதான் பூக்குழி அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே பேசிக்கிட்டதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஓ, இதுதான் பூக்குழினா அக்னியில் வந்து தெய்வமாயிட்டாங்க இந்த சாமி, அதனால் அந்த இடத்த வந்து பூக்குழின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பூக்குழியை தாண்டி தான் போகிறாங்க, பால்குடம் போகுது. இப்போ நான் நினைக்கிறேன், ஏன் பூக்குழிக்கு போகாமல் திரும்பி நேராக போயிட்டே இருக்காங்க. சீப்பாலக்கோட்டையில் போய் பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு பால்குடத்தோடு அப்படியே வர்றாங்க. திருப்பி ரிட்டன் வந்து தான் பூக்குழியில் சாமி கும்பிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ அந்த எல்லைக்கிட்ட வரும்போது எனக்கு அருள் வந்துருக்கு. அந்த அம்மன் இருக்கிற அந்த எல்லைக்கிட்ட வரும்போது எனக்கு அருள் வந்துருக்கு அப்படின்ற எனக்கு வந்து புரிகிறதுக்கு அதுக்கப்புறம்தான் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. நமக்கு சாமியே தெரியல, முத தான் கோயிலுக்கே போகிறேன், அப்பயே அருள் வந்துருக்கு. தெரிஞ்சிருந்தா கூட ஓரளவுக்கு ஏதோ இந்த சாமி இல்லை பொய், இவங்களுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு வந்து சாமி எங்கே எனக்கு இருக்குன்னே தெரியாது. அப்போ தான் முத போகிறேன். போகும்போதே ஆத்தா வந்து அவன் எல்லைக்கிட்ட வரும்போது எனக்கு அருள் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே வந்து எனக்கு பெத்தாக்கம்மானா என் உயிர். எனக்கு பெத்தாக்கம்மானா ரொம்ப 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 பிடிக்கும். அவள் தான் என்னை பெத்தவ. இந்த அளவுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் எங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கானா எங்கள் தாய் பெத்தாக்கம்மா தான். எனக்கு அவ்வளோ பிரியம் அவள் மேலே. அப்போது கோயிலுக்கு போயிடு பால்குடம் பெருமாள் கோயில் போய் ரிட்டன் வந்து அங்கே பால் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. எல்லாமே நான் வந்து புதுசாக பார்க்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு நாங்களும் வீடு வந்து சேர்ந்த மக்களே. சரி மக்களே, நம்ம அடுத்த ஒரு பகுதி 117வது பகுதியை பார்க்கலாமா? எல்லாரும் வீடியோவை பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. யாராருக்கெல்லாம் பெத்தாக்கம்மன் வந்து குலதெய்வம்ன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்கப்பா அக்காவுக்கு. என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக போடுங்க. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. பாய்.